வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. நம்ம இப்போ எந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்குறோம் அப்படின்னா, லக்னத்தை அடிப்படையாக கொண்டு 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் எங்கே இருக்குதோ அதுக்கேற்ற பலன்னு சொல்கிறோம். அந்த வகையில் இதுவரை 12 லக்னத்துக்கும் சூரியன் நின்ற பலனை சொல்லிட்டோம். 12 லக்னத்துக்கும் சந்திரன் நின்ற பலனை சொல்லிவிட்டோம். இப்பொழுது 12 லக்னத்தில் செவ்வாய் நின்ற பலனை சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதில் 10வது லக்னமாக வரக்கூடிய மகர லக்னத்துக்கான பலனை சொல்கிறோம். மகரம்ன்றது இவங்களுக்கு 10வது லக்னம் ராசி மண்டலத்தில். இதுக்கப்புறமா அடுத்தடுத்த புதன், குரு போன்ற கிரகங்களுக்கான பலனை சொல்லுவோம். இது ஏன் தனித்தனியாக போகிறோன்னா, ஒட்டுமொத்தக்காக போட்டாக்கா ஒரு 200 மணி நேரம் வீடியோ ஆகும். ரெண்டாவது, நமக்கு அவ்வளோ வீடியோவும் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு எது தேவையோ அந்த வீடியோ வரைக்கும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாங்கிறதுனால தனித்தனியாக போடுறோம். அந்த வகையில் மகர லக்னத்துக்கு செவ்வாய் நின்ற பலன் இது. லக்னத்திலே செவ்வாய் நின்றால் என்ன ஆகும்? லக்னத்தை செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காருன்னு அர்த்தம். 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் லக்னத்திலே உச்சம் பெற்றிருக்கிற காரணத்தினால இது ரூசக யோகன்ற மகா புருஷ யோகத்தில் ஒன்றாக இருக்கும், அமைஞ்சிருக்கும். அதனால் அடிப்படை தேவைகள் உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம் இதெல்லாம் பெற்று வாழக்கூடியவராக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அசைமசையா சொத்துக்கள், வீடுமன வாகன வசதி வாய்ப்புகள்லாம் பெற்று வாழ்வார்கள். அடுத்தது மூத்த சகோதரர்களும் இவர்களுக்கு இருக்கலாம். அதனாலேயும் ஆண்டோர் சான்றோர் மேலோர் வயசில் கூடினவங்க இவங்களோட அண்ணா அக்கா தங்கச்சி இல்லை அண்ணா அக்கா போன்றவங்களாலேயும் இவங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலைமைகளும் உண்டாகும். ஆக கொஞ்சம் சுகபோகமான வாழ்க்கை இவர்களுக்கு உண்டுன்னு அர்த்தம். யார் ஒருத்தர் மகர லக்னமாக இருந்து அவர்களுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தாலும் மிக சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்தது கும்பத்தில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது தோஷம். செவ்வாய் தோஷம் சொல்லக்கூடியது நிவர்த்தி இருக்கான்றது ஜாதகத்தை பார்த்தா முடிவு பண்ணணும். ஆனால் பொதுவாக அது தோஷமாகும். அந்த வகையில் 2ல் செவ்வாய் இருந்தால் குடும்பத்தில் வாருன்னு சொல்லுவாங்க, போருன்னு சொல்லுவாங்க. ஸோ குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கலாம். திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இது ஒரு குறைபாடு. அதை தவிர மற்றபடி அசைமசையா சொத்துக்கள், வீடுமன வாகன வசதி வாய்ப்புகள், படிப்பு, மேல் படிப்பு, உயர் படிப்பு போன்ற வகை இவையெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. பேச்சு நிதானம் தேவை. உங்களோட வார்த்தைகளால் பலருடைய மனங்கள் துன்பப்படும். அந்த துன்பத்தினால உறவுகள் கெடும். இதுதான் 2ஆம் இடத்துல இருக்க செவ்வாயோட பாதிப்பு. கண் பார்வையிலும் கொஞ்சம் கவனம் தேவைன்னு அர்த்தம். அடுத்தது 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும்? 3ல் செவ்வாய் இருந்தால் இளைய சகோதர தோஷம் ஏற்படும். இளைய சகோதர தோஷம்னா இருந்து இல்லாமல் அல்லது குறைபாடு, வருத்தம், கவலை ஏதோ தரும் அல்லது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இது 3ஆம் இடத்துல செவ்வாய்க்கான தோஷம். அதே நேரத்தில் உங்களுக்கு திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும். அசைமசையா சொத்துக்கள், வீடுமன வாகன வசதிகள்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் திறமையின் காரணமாக லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, கலையின் காரணமாக லாபங்கள், சந்தோஷங்கள் பெறக்கூடிய அமைப்புலாம் உண்டாகும். அடுத்தது அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்தால் தோஷமாக, ஆனால் மேசத்தில் ஆட்சி பெறதுனால தோஷம் இல்லை. இது யாருக்குன்னா மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம் உண்டு, ஆனால் அந்த தோஷம் இல்லை. இருக்குது ஆனால் இல்லை. ஏன்னாக்கா 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயினால் பலம் சுபபலமாக தருவார்ன்றதுனால தோஷம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் அசைமசையா சொத்துக்கள், வீடுமன வாகன வசதி வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பு, தனக்கும் தாயாருக்கும் அந்யூனமும் ஆயுளும் பெருகக்கூடிய அமைப்பு, பட்டப்படிப்பு பெறக்கூடிய அமைப்பு. இது மகாரு புருஷ யோகமான ரூசக யோகத்தை சார்ந்தது. அதனால் வருமானம் சீராக இருக்கும், பதவி இருக்கலாம் அல்லது லாபங்கள் இந்த மாதிரிலாம் பெறக்கூடிய அமைப்பு. ஆக மொத்தத்தில் சிறப்பான பலன்களை மகர லக்னத்துக்கு 4ல் செவ்வாய் இருக்கிறவர்களுக்கு பெறுவார்கள்னு அர்த்தம். இது ராஜயோக ஜாதகமாக கருதப்பட வேண்டும். ஒருவேளை செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? சீராக ஸ்மூத்தாக பிரச்சனை இல்லாமல் அசைமசையா சொத்துக்கள், வீடுமன வாகன வசதி வாய்ப்புகள், தனம், கல்வி, குடும்ப வாக்கு இவையெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு. எந்த அளவுக்கு உண்டுனாக்கா, தன்னோட குழந்தைகள் வளர ஆடம்பரமான வாழ்க்கையை பெறக்கூடிய அளவுக்கு வசந்த வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும், வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். சிறப்பு. அடுத்தது மகர லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல, அதாவது லக்னத்தை 1ன்னு எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா 6ஆம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, 6ஆம் இடம் செவ்வாய்க்கு பலமான இடம் என்று கூறினாலும் தனக்கோ அல்லது தன் தாயாருக்கோ பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுகம் அல்லது தாயாரோட ஆரோக்கியம் போன்றவை பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பேரில் அல்லது தாயார் பேரில் இருக்கக்கூடிய நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட அசைமசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் ஏற்படும். ஆக சொத்து சுக கேடு உண்டாகும்னு அர்த்தம்.
அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மூத்த சகோதரம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ரீதியாகவும் பல சிக்கல்கள் சண்டைகள்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். ஆக இது சிறப்பில்லை. மகர லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும், பலமாக இருந்தாலும், செவ்வாய் வந்து பலசாலி 6ல் அப்படின்னாலும் நன்மையை தராது, தீமையை அதிகம் தரும்னு அர்த்தம். இப்போ 7ல் செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்? 7ஆம் இடம் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடிக்கிறாரு. மகர லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்தால் கடுமையான செவ்வாய் தோஷம், திருமண தோஷம்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. 7ல் செவ்வாய் தோஷம்தான். அது நீச்சமானால் பலவீனம்னு அர்த்தம். ஆனால் கூட கெட்ட பலன்தான் அது. ஆக அது தோஷம்தான். பல பேர் கடகத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் 3 வாட்டி சொல்கிறேன், தோஷம்தான். சரி, கல்யாண வாழ்க்கையில் கவனம் தேவை. மற்ற ஆஸ்பெக்ட்லலாம் கவனிக்கணும்னு அர்த்தம். 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 7ல் வர்றதுனால சொத்து சுக ஏற்பாடுகள் உண்டு, சொத்து சுக சௌகரியங்கள்லாம் உண்டு. திருமண வாழ்க்கைன்றது தனக்கோ அல்லது தன்னுடைய வாழ்க்கை துணைக்கோ 2ஆம் தர்மமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால்தான் இது திருமண தோஷ ஜாதகம்னு சொல்கிறோம். அடுத்ததா 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்தால் என்ன ஆகும்? சொத்து சுக கேடு மிக உண்டு. தனக்கும் உண்டு, தன் தாயாருக்கும் உண்டு. பட்டப்படிப்பு தடைபடக்கூடிய அமைப்பு உண்டு. கடுமையான செவ்வாய் தோஷம். அதனால் வாழ்க்கை துணைக்கு ஆபத்து, கண்டம், தடைகள் உண்டு. திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படலாம். ஆக 8ல் செவ்வாய் மகர லக்னம் மிக மோசமான பல சுக சௌகரியங்களை கெடுத்துக்க கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. கெட்டு போகக்கூடிய சூழல் உண்டு. ஆக பல வகையான தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். சொத்து சுகத்தில் மற்றும் தனக்கு தாயாதி ஆரோக்கியத்தில், அது மட்டும் இல்லாமல் திருமண உறவில், அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத சில வம்பு தும்பு, கண்டம், விபத்து உண்டு. கன்னியில் செவ்வாய் மகர லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல. கன்னி பகை அப்படின்னாலும் செவ்வாய் வந்து கெட்டு போனவர்னாலும் இந்த லக்னத்துக்கு அதிகப்படியான லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. மிக சிறந்த யோகா அமைப்பு, பொருளாதார ரீதியாக ஓஹோன்னு இருக்கக்கூடிய அமைப்பு. படிப்பு மேலோங்கி இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் மேலோங்கி இருக்கலாம். திரிகோண ஸ்தானமான 9ஆம் இடத்துல சுகஸ்தானாதிபதி இருப்பது மிக மிக சிறப்பு. அதிர்ஷ்டம். லக்னத்துக்கு 10 துலாம் ராசியில் செவ்வாய் நின்ன மகர லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்னன்னா நிரந்தரமான வருவாய் இருக்கும், வேலை இருக்கும். இது சிறப்பான பலாபலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அசைமச சொத்துக்கள், வீடுமன வாகன வசதி வாய்ப்புகள்லாம் பெறக்கூடிய அமைப்பு. சிறப்பான தொழில் முறை அல்லது வேலை வருவாய்கள் பெருகக்கூடிய அமைப்பு, நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு, இவைகள்லாம் உண்டு. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும்? 11ஆம் இடம்ன்றது விருச்சிகம். அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். சிறப்பான பலர் தான். நல்ல லாவிஷ்டாக செலவு பண்ணி லக்ஸரியாக வாழக்கூடிய உன்னதமான பெரிய வாழ்க்கை உண்டு. 1க்கு மேற்பட்ட பட்டப்படிப்புகள் இருக்கும். 1க்கு மேற்பட்ட சொத்து சுகங்கள் உண்டு. அசையமசைய சொத்துக்கள் சேர்க்கை உண்டு. வண்டி வாகனங்கள் உண்டு. 1க்கு மேற்பட்ட அண்ணா, அக்கா, தங்கச்சி, மூத்த சகோதரம் 1க்கு மேற்பட்ட வகையில் இருக்கும். ஆக சிறப்பான பலன்கள் பெற்று வளமோடு வாழக்கூடிய அமைப்பு. மகர லக்னத்துக்கு 11ல் செவ்வாய் இருப்பது நல்லது. 12ல் இருந்தால் என்ன ஆகும்? அவங்களோட சொத்து பத்தெல்லாம் விரயமாகும். தாய்க்கு ஆயுள் குறைவாகும் அல்லது ஆரோக்கிய செலவினங்கள் ஏற்படும். தன்னோட ஆரோக்கிய கேடு, சொத்து சுக விரயம் இவைகள் ஏற்படும். அதனால் கால விரயம், தன விரயம், பொருள் விரயம் தவிர்க்க முடியாது. பெரும்பாலும் இவர்கள் மூத்தவர்களாக தலசனாக பிறந்திருப்பார்கள். மகர லக்னத்துக்கு 12 இடத்துல எங்கெங்கெல்லாம் செவ்வாய் இருந்தால் என்ன பலனுங்கிறத சொல்கிறேன். அதை உங்களுக்கானதை மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். மற்ற ஆடியோவில் பார்ப்போம்.